ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவம் பாஸ்வகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 22/4/2024 28/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்ட நாட்கள்ன்றதை பார்ப்போம். இந்த வாரத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறார். கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு, இந்த 3 கிரகங்கள். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இந்த வாரத்தில் ஹஸ்த நட்சத்திரம், அதாவது கன்னியா ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது தனுசு ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தாலேயான் 22ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும், 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் 23ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷம். அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழாக்கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். தண்ணியை ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போகிறார். அது தவிர பௌர்ணமி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். கார்த்தால 8:04 8 மணி 4 நிமிஷத்துலேருந்து 9:34, அதாவது 1.5 மணி நேரம் 90 நிமிஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தை வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நாளில் எந்த விதமான தோஷமும் இன்றி நீங்கள் மனை பூஜை செய்கிறது, அதை தவிர வாசக்கால் நடுறது, குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, வாசல் பந்தல் போடுறது, புது மனை கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதை தவிர மனைக்கு அடுகோல் ஊன்றது, அதை தவிர பில்டிங் கட்டுறதுக்கு புதுசாக கையெழுத்து போட்டுக்கிறது, இதெல்லாம் இந்த 23ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி 4 நிமிஷத்துலேருந்து 9 மணி 34 நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் பண்ணலாம். அதுவும் எந்த நேரத்தில் பண்ணலாம், இந்த 90 நிமிஷத்துலையும் அப்படின்னு பார்த்தோன்னா 5ஆக பிரிச்சிருக்கா. இது 18 நிமிஷமாக பிரிச்சிருக்கா. வாஸ்து புருஷன் கண் விழித்து தன்னுடைய அதாவது காலை கடன்களை முடிக்கக்கூடியது முதல் 18 நிமிஷம். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறார், அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறார், சாமிக்கு பூஜை பண்ணுறது, அதற்கு பிறகு போஜனம் செய்தல், அதற்கு பிறகு தாம்பூலம் தரித்தல். இந்த போஜனம் செய்யும் காலகட்டத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலகட்டத்திலும், அதாவது கடைசி 36 நிமிஷம், அதாவது 8:52 9:34 வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்துக்கு உண்டான பூஜைகளை பண்ணுவீர்களே ஆனால் அந்த காரியம் நிச்சயமாக, அந்த வீடு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும், அதாவது கடக்கால் போட்டு ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேலையை அப்படின்னா அது நிச்சயமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 24ஆம் தேதி அன்றைக்கி திரிதினஸ்பிறகு அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது ஒரு திதி 3 நாட்கள் வர்றது, இல்லைன்னா 3 திதி 1 நாட்களில் வர்றது திரிதினஸ்பிறகுன்னு சொல்லக்கூடியது. அது கரிநாள்னு சொல்லுவாள். இன்றைக்கி 24ஆம் தேதி அன்றைக்கி பிரதமை திதி 3 நாட்கள் வருது. அதாவது முதல் நாள்லேயே பிரதமையை ஆரம்பிச்சுடுறது. அது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதமம் ஆரம்பிச்சுடுறது. சூரியன் உதித்து 60 நாழிகையும் இருக்குது. அதுக்கு அடுத்த நாளில் 1 நாழிகை 2 நாழிகையும் இருக்குது. அதனால் 3 நாள் கணக்கு வர்றதுனால திரிதினஸ்பிறகுன்னு பேர். இந்த நாளில் 24ஆம் தேதி அன்றைக்கி கரிநாள்னு போட்டிருக்கும். எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் 27/4/2024 சதுர்த்தி, சங்கட ஹர சதுர்த்தி, அதாவது தேய்பிறை 4ஆம் நாள், அதாவது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய 4ஆம் நாள் சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம். இதில் தேய்பிறையில் சங்கடங்களை போக்கக்கூடியது, வளர்பிறையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது. வளர்பிறையில் அதாவது இப்போ தேய்பிறை போகிறதுனால தேய்பிறை 4ஆம் நாள்ன்றதால சங்கடங்களை போக்குறதுக்கு வேண்டிக்கிறது, தங்களுடைய கஷ்டங்கள் போக்குறது வேண்டிக்கிறது, எல்லா விஷயங்களும்
சொல்கிறத வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாள். பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு ஒரு 9 பிரதட்சணம் பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும். 28ஆம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டுரும். இந்த வாரம் மொத்தமே பார்த்தாலேனா நல்ல ஒரு ஏற்றத்தோடு செல்லக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டம அதாவது ராசிகள் எதுன்னு பார்த்தோன்னா கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம். வெளியூர் வழிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போய் ஒரு 10 குடம் தண்ணி கொண்டு வந்து பிள்ளையார் கோவிலில் போய் கொட்டிட்டு வாங்க. பிள்ளையாருக்கு சேர்த்துட்டு வாங்க. அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்டாலிங்கில் போயிட்டுருக்கோம். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், நேமு, உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து அனுப்பி வைங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து, சந்தி இருக்கா, தசா சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள், எதனால் பிரச்சனைகள்ன்றதை பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 22/4/2024 28/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பாருங்கள். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் இந்த வாரத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். ராசியின் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனகாரகன். தனஸ்தானத்திலிருந்து தனஸ்தான அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தை அடையிறது பெரிய விசேஷம். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். 7.5 சனி ஆரம்பிச்செடுத்து 12ஆம் இடத்துல சனி பகவான். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சப்தமத்தில் கேது பகவான். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப நூற்று பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் அதாவது ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்கும். பார்ட்னர்ஸ் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஆளாக இருப்பார். உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் நல்லபடியாகவே இருக்கக்கூடும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கக்கூடியவராக இருப்பார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா நண்பர்கள் மூலியமாக புதிய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ராசியில் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது செவ்வாய், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3-8 அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சு 4-7 அதிபதியும் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கிறதுனால உச்சம் பெற்று இருக்கிறதுனாலே அரசாங்கம் சம்பந்தமாக பணவரவிற்கு மிகவும் ஏற்றம் கிடைக்கும். அரசாங்க கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியின் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது 22/4/2024 28/4/2024 வரை உண்டான வாரத்தில் 23ஆம் தேதி காலத்தால் ஒரு 9 மணி வரலும் சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். கிட்டத்தட்ட வந்து பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. சுக்கிர பகவானின் பார்வையில் இருக்கிறதுல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 23ஆம் தேதி கார்த்தால 9:30 மணியிலிருந்து 25ஆம் தேதி மாலை ஒரு 7:30 மணி வரலும் பார்த்தோம்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். சந்திராஷ்டம காலம். புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். 8ஆம் இடத்துல மறைந்த செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்சூரன்ஸு, ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 9ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போய் இருக்கிறதும் 9ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதும் பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்தாலேயானால் மகாலட்சுமி யோகம் இருக்கிறதுனால எந்த இடத்தை தொட்டீர்கள்னாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய கம்ஃபர்ட் நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய பேச்சில் நல்ல நேர்த்தி இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அச்சீவ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போய் இருக்கக்கூடிய காலகட்டம் 25ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரலும் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும்.
வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு பார்க்குறவாளுக்கு நிச்சயமாக வெளிநாடு யோகம் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 28ஆம் தேதி கார்த்தால ஒரு 3:30 மணியிலிருந்து 30ஆம் தேதி கார்த்தால ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதும் பெரிய ஏற்றம். குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் இந்த கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, அதை தவிர அந்த ஆப் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. மொத்தத்தில் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகளும் வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியமும் இருந்தால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, பெரிய ஏற்றம் இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வர்ற சதுர்த்தியில் விநாயகரை வேண்டிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு வந்த கஷ்டமும் வரக்கூடிய கஷ்டமும் எல்லாமே போய் பணவரவு அபரிமிதமாக இருந்து சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.